ரகசிய ஒற்ற நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். சாதியும் மதமும் நாம் தமிழர் கட்சியின் வளர்ச்சியில எந்த அளவுக்கு தடைக்கல்லா இருக்கு அப்படிங்கிற டேட்டாவை ரெட்டிகள் நிறுவனம் தமிழ்நாடு முழுவதும் ஆராய்ந்து திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்துல இதை எடுத்துக்காட்டா வெளியிட்டு இருக்காங்க. இது குறித்து தான் இந்த காணொலியில விரிவா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாட்டு அரசியல் களத்துல இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளும் சரி, இன்னும் பிற சாதிய கட்சிகளும் சரி, சாதி மதங்களை அவர்களுக்கு ஒரு உரமாக பயன்படுத்தி வளர்வாங்க. அதன் மூலமாக தான் ஆட்சியர் நிலையம் அமர்ந்திருக்காங்க. ஆனா நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை தொடக்கம் முதலே சாதிய மற்றும் மத சிந்தனைகளை ஓரங்கிட்டிட்டு தான் நாம் தமிழர் கட்சிக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸை ஃப்ரேம் பண்ணி அதை ஃபாலோ பண்ணி தான் நாம் தமிழர் கட்சியை சீமானவர்கள் நடத்திட்டே வர்றாரு. அதன் காரணமாகவே நாம் தமிழர் கட்சியின் வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா தான் இருக்கு. இருந்தாலும் அது ஒரு உறுதியான வளர்ச்சியாக பார்க்கப்படுது. தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை தமிழ்நாடு முழுவதும் பரப்பணும் அப்படின்னா சாதிய மற்றும் மத சிந்தனையை கடந்து வரக்கூடிய ஒருவனால் தான் அதை சாதிக்க முடியும். அப்படிப்பட்ட சூழல்ல நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து சாதி மதத்தை எதிர்த்து தான் அரசியல் செய்துட்டு வருது. இதன் காரணமாகவே தேர்தல் அரசியல்ல நாம் தமிழர் கட்சி ஒரு சில இடங்கள்ல தோல்வி அடைகிறதுக்கும் அது மிக முக்கிய காரணமாகவும் அமைஞ்சிருது. இது குறித்து நம்ம பலமுறை விரிவா பேசியிருக்கோம். அந்த அளவுக்கு சாதி மதம் இந்த இரண்டும் நாம் தமிழர் கட்சியின் வளர்ச்சியில எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துது அப்படிங்கறத இப்போ ஆய்வுபூர்வமா ஆதாரத்தோடு ரெட்டிகள் நிறுவனம் வெளியிட்டு இருக்காங்க. அவர்கள் இன்று வெளியிட்ட ஒரு செய்தி குறிப்புல சாதி மற்றும் மத காரணங்களால் இந்த இரண்டு மாவட்டங்களிலும் 2024 நாம் தமிழர் கட்சியின் வளர்ச்சி தடைப்பட்டுள்ளது. இந்த இரண்டு மாவட்டங்களும் நாதக வளர்ச்சிக்கு மிகவும் உகந்த மாவட்டங்கள் அப்படின்ட்டு ஒரு பதிவை போட்டு திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்கள்ல உள்ள கிட்டத்தட்ட 11 தொகுதிகள்ல நாம் தமிழர் கட்சி 2019 வாங்கிய வாக்குகள், 2021 வாங்கிய வாக்குகள், இப்போ 24 வாங்கிய வாக்குகள் அப்படின்ட்டு அவர்கள் ஒரு சார்ட் போட்டிருக்காங்க. அதுல 19 வாங்கிய வாக்குகளை விட 21 பல மடங்கு நாம் தமிழர் கட்சி உயர்ந்திருக்கு. முக்கியமா மதத்தை மையமாக கொண்டு அரசியல் நடக்கக்கூடிய கன்னியாகுமரியில 2019 கம்பேர் பண்ணும் பொழுது 2021 நாம் தமிழர் கட்சி 4 மடங்கு 5 மடங்குக்கு அதிகமான வளர்ச்சி எல்லாம் பெற்றிருக்காங்க. அதே மாதிரி திருநெல்வேலியில சாதி அரசியல் நடக்கக்கூடிய இடத்துல 2 மடங்கு வளர்ச்சியை பெற்றிருக்காங்க. ஆனா அதுவே 2021 இருந்து 24க்கு பார்க்கும் பொழுது கன்னியாகுமரியில மிகப்பெரிய ஒரு சரிவையும் அதே மாதிரி திருநெல்வேலியிலையும் ஒரு சரிவை தான் நாம் தமிழர் கட்சி அடைஞ்சிருக்கு. அந்த அளவுக்கு சாதியும் மதமும் மக்களுக்கு முதன்மையானதா தெரியும் காரணத்தினால் தமிழ் இனம் அப்படிங்கிற ஒரு ஓர்மைக்குள்ள அவர்கள் வர்றதுக்கு அது மிகப்பெரிய தடைக்கல்லாக இருக்கிறது. இந்த அட்டவணையின் மூலமாக உணர முடியுது. இந்த விடயத்துல ரெட்டிகள் நிறுவனம் களத்தில் ஆராய்ந்ததுல ஆனா நாம் தமிழர் கட்சியின் வளர்ச்சிக்கு உகந்த மாவட்டங்களாகவும் இந்த மாவட்டங்களை அறிவிச்சிருக்காங்க. இதுல நாம் தமிழர் கட்சி இன்னும் பூத் வைஸா ரெட்டிகள் நிறுவனம் கொடுக்கக்கூடிய டேட்டாஸை எடுத்து அவர்கள் செயலாற்றினா நிச்சயமாக வரக்கூடிய 2026 ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை வாய்ப்பு கூட ஏற்படலாம். ஏன்னா கடந்த 2024 தேர்தல் அப்படிங்கிறது பாராளுமன்றத்துக்கான தேர்தல், 2026 தேர்தல் அப்படிங்கிறது நிச்சயமாக நாம் தமிழர் கட்சிக்கு உகந்த ஒரு சட்டமன்ற தேர்தல், சீமான் முதல்வராக கூடிய ஒரு தேர்தல். அப்படிங்கும்போது நிச்சயமாக பெரும்பாலான மக்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கலாம். இதுல நாம் தமிழர் கட்சி எந்த அளவுக்கு இந்த மாதிரியான டேட்டாஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணி களத்துல மிக தீவிரமாக வேலை செய்து அவர்களுடைய வாக்கு வங்கியை உயர்த்த போறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். நன்றி, வணக்கம்.